நாகர்கோவிலில் இன்று மாலை 4 மணிக்கு ரோட் ஷோ செல்லும் பிரதமர் மோடி பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுடன் கலந்துரையாடி திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். ஏப்ரல் 17இல் 6ஆம் கட்ட பரப்புரையை தொடங்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். நாளையும் நாளை மறுநாளும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம். மகளிர் இடஒதுக்கீட்டிற்காக மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க மசோதா தாக்கலாகிறது. தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது என மத்திய அரசு தகவல். தொகுதிகளை வரையறை செய்வதில் தற்போதுள்ள விகிதாச்சாரமே தொடரும் என்றும் தகவல். தொகுதி மறுவரையறை தொடர்பாக திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனை. நாடாளுமன்றத்தில் நாளை மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் காணொலி வாயிலாக கருத்து கேட்டறிகிறார். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை ஒடுக்கி தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். சதியை சட்டமாக்கினால் எப்படி ஏற்க முடியும் எனவும் கேள்வி. பிரதமர் மோடி அவர்களே, தமிழர்களையும் தென் மாநில மக்களையும் 2ஆம் தர குடிமக்களாக பார்க்குறீங்க. டெல்லி பாஜகவுக்கு தமிழர்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் லிமிட்டை தாண்டுகிறது பாஜக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கு. வடமாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை வாரி வழங்கினால் தமிழ்நாடு வேடிக்கை பார்க்காது என காட்டம். வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ தென் மாநிலங்கள் அரசியல் வலிமையை இழப்பது மாதிரியோ நடந்தா தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. வட மாநிலங்களுக்கு மிக மிக கூடுதலாக தொகுதிகளை அதிகரித்து நம்ம தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமே தேவை இல்லை என்ற நிலைமையை கொண்டு வர போகிறாங்க. தொகுதி மறுவரையறைக்கான கருப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் நாளை வீடுகளில் கருப்பு கொடியேற்றி மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என அழைப்பு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமாக கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பதில் அதிர்ச்சி அளிப்பதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கோவையில் பேட்டி. தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்தில் பாதகம் ஏற்படாது என எடப்பாடி பழனிசாமி விளக்க வேண்டும் என வலியுறுத்தல். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொன்னாரு? அந்த பதில் தான் எனக்கு அதிர்ச்சியை தந்தது. நான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார். ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படாது என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் திட்டவட்டம். திமுக மக்களை குழப்புவதாக சென்னையில் நியூஸ் 18 நடத்தும் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் குற்றச்சாட்டு. பற்றி தெல்ல தெளிவாக சொன்ன பிறகு கூட தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சிக்கு மக்களை குழப்பி வாக்கு வங்கி பெறுவது வழக்கமாகிவிட்டது. தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என தவிக தலைவர் விஜய் எதிர்ப்பு. தற்போதைய நடைமுறையை தொடர வேண்டும் என வலியுறுத்தல். துணை முதலமைச்சர் உதயநிதியின் வேட்புமனுவில் சொத்து விவரங்களில் உள்ள முரண்பாடு குறித்து வருமான வரித்துறை விசாரணை நடத்த கோரி வழக்கு. வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெவ்வேறாக இருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி உறுதி. கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்பதை மே 4ஆம் தேதிக்கு பிறகுதான் பேச வேண்டும் என சென்னையில் நியூஸ் 18 நடத்தும் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பதில். மே 4ஆம் தேதி
கொட்டியை கொட்டி எண்ணி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆட்சி அமையும், ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள்லாம். தாவேக தங்களுக்கு எதிர்க்கட்சி அல்ல, அது உதிரி கட்சி என பல்லாவரம் நாதக வேட்பாளர் கார்த்திகேயன் பதில். நேற்றைய கமல்ஹாசனாக இன்றைய விஜயை இருக்கிறார் என சென்னையில் நியூஸ் 18 நடத்தும் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கருத்து. தாவேக எங்களுடைய எதிரி கிடையாது, அது ஒரு உதிரி, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த தேர்தலில் அவர்கள் நிற்பார்கள். இந்த தேர்தல் முடிவு வர்ற வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க. தேர்தல் முடிவு வந்த பிறகு உங்களுடைய அதுக்கு தெரியும். நேற்றைய கமலஹாசன் இன்றைய விஜய், இன்னைக்கு இருக்கிற விஜய் நாளைய கமலஹாசனாக மாறுவார். போன தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா கமலஹாசன் அவர்கள் முதல்வர் வேட்பாளர். இந்த தேர்தலில் பாருங்க ஒரு சீட்டு கூட நிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டார். அதுதான் நடிகருக்கு உண்டான புகழாக இருக்கும். விஜய்க்கு வரும் கூட்டம் வாக்குகளாக மாறும் என தாவேகவின் மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் நம்பிக்கை. இளைஞர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாகவும் சென்னையில் நியூஸ் 18 நடத்தும் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பதில். பீகார் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் சாம்ராஜ் சௌத்ரி. நிதிஷ்குமார் விலகிய நிலையில் ஆட்சிக்கு தலைமையேற்றது பாஜக. ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து பாஜகவுக்கு வந்த சாம்ராஜ் சௌத்ரி பீகார் மாநிலத்தின் முதல் பாஜக முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றார். பீகாரில் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 2 துணை முதலமைச்சர் பதவிகள். விஜய்குமார் சௌத்ரி, விஜேந்திர யாதவ் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பொறுப்பேற்பு. சென்னையில் இன்று 3 தொகுதிகளில் பரப்புரை செய்யும் தாவேக தலைவர் விஜய். பரப்புரை வாகனத்தை பின்தொடரக்கூடாது, குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே வந்து காத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் நிபந்தனை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா தொடக்கம். சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் அம்மனுக்கு கூழ் படையலிட்டு திரளான பக்தர்கள் வழிபாடு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் திமுக முக்கிய நிர்வாகிகளின் வீடுகளில் வருமான வரி சோதனை. முன்னாள் எம்எல்ஏ, நகரமன்ற தலைவர் உள்ளிட்ட 6 பேருக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு. பழனியில் பட்டியலின மக்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக புகார். பாஜக மாநில இளைஞரணி நிர்வாகி பாரதி கண்ணன் கைது. சென்னை ஆவடியில் கேஸ் நிரப்புவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள். 30க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகளில் 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் காத்திருப்பு. விஷு கனி தரிசனத்தையொட்டி காலை 4 மணிக்கே திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில். பல்லாயிரம் பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம். $20,400 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுடன் குஜராத் வந்தது புதிய கப்பல். ஈரான் அருகே ஹோர்முஸ் நீரிணையை கடந்த 3 நாட்களில் இந்தியா வந்தது. குஜராத் மாநிலம் அம்ரேலியில் தண்ணீர் இல்லாத கிணற்றில் விழுந்து சிங்கம். லாவகமாக மீட்டு கூண்டில் அடைத்த வனத்துறையினர். பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் பிரதமர் மோடி. அமெரிக்கா ஈரான் இடையே 2 நாட்களில் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வாய்ப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தகவல். அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு சந்திப்பு. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நேரடி அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க முடிவு. இந்தோனேஷியாவில் கனமழையால் தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். வெள்ள நீரில் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்த சிறுவர்கள்.
ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறுமா ஆர்சிபி? லக்னோ அணியுடன் இன்று பல பரீட்சை. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணி நாளை தொடக்கம். வேட்பாளர்களின் முன்னிலையில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தகவல். வங்கக்கடலில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது மீன்பிடி தடைக்காலம். 2 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்பதால் மீன்களின் விலை உயர வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உள் தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். அதிக வெப்பநிலையால் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.